தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. அதே போல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துருச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? 5 கட்சிகளோட தொகுதி பங்கீட முடிச்சிட்டிங்க. இருந்தாலும் இடதுசாரிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. சண்முகம் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார். மதவாத சக்திகளை உள்ள நுழைய விடக்கூடாது என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரத்தில் எங்கள் வலிமைக்கு ஏற்ற இடங்களை பெறுவதும் அதே அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, பாஜக தான் எங்களுக்கு ஒரே புள்ளின்னீங்க. இப்போ அவர் எங்களுடைய வலிமையும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்குறது அவங்க உரிமை, கேட்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் சுமூகமாக நான் சொல்கிறேன். ஒன்ஸ் கூட்டணி டிக்ளேர் ஆகிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எங்களுக்குள்ளே 1-2 விட்டு கொடுத்துக்கிறதுக்கு எங்கள் தலைவரும் தயாராக இருக்காங்க. ஒரு சில கட்சிகள் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறத தெளிவாக்கிக்கிறேன். அவங்க ஒரு சிலது நிலைநிறுத்துவதற்காக கேட்கின்றது வழக்கம். அதை நம்ம பெருசுபடுத்திக்க தேவையில்லை. நீங்கள் எங்களுதுலேயே அப்படி சொன்னீங்கன்னா அவங்களதுல இன்னும் விஜய் எதிர்பார்த்து காத்திருக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நான் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலை. அவர் நடத்தல, பிஜேபி பேசுகிறது அவர் எப்படி சொல்லுவார்? என்டிஏ பேசலன்னு சொல்றாரு. அப்படிங்கிறதுக்கு என்ன எத்தனை செய்திகள் நம்ம இந்த 2 நாட்களில் நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா பேரம் படியலன்னு அர்த்தம். இல்லைன்னா இது நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னும் அவங்களுக்குள்ள பாரதிய ஜனதா ஒதுக்கக்கூடிய எண்ணிக்கையில் அறிவிக்கப்படலையே. நாங்கள் 4 கட்சிகளுக்கு முடிச்சிருக்கோன்னா எல்லாம் பிரதான கட்சிகள். நீங்கள் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நாங்கள் அறிவிச்சிட்டோம், அவங்க பாஜக அறிவிச்சிட்டாங்களா என்ன? ஒரு கட்சிக்கு அறிவிச்சிருக்காங்களா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு? யாருக்குமே அறிவிச்ச பாடு இல்லைல்ல. அப்படின்னா எங்கே குழப்பம் இருக்குன்னா அவங்க சைடில் தான் குழப்பம் இருக்கே ஒழிய எங்கள் சைடு தெளிவாக தான் போகுது, எந்த குறையும் கிடையாது. இந்த 2-3 நாட்கள்லாம் செய்தியெல்லாம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. அந்த செய்திகள்லாம் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பதற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு அவங்ககிட்டயா? திமுக தரப்பில் உங்களுக்கு எந்த பதற்றமும் இல்லை? எங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லையே. இன்ஃபேக்ட் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னமுமே கூட ஒரு விதத்தில் நல்லாயிருக்கும் தேர்தல். ஏன்னா சிறுபான்மையினுடைய வாக்குகள் விஜய்க்கு இருப்பதாக ஒரு பேச்சு இருக்குது இல்லையா? அவர்களெல்லாம் மோடியோட கை சேர்ந்து தூக்கி பார்த்தாங்கன்னா அப்போ தான் தெரியும் தமிழ்நாட்டு சுத்தமாக நிராகரிக்கும்னு. ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க பிரதர். பாரதிய ஜனதா என்பது முழுமையான ஒரு சைபர். அதோடு யார் கூட்டணி சேர்ந்தாலும் ஒரு பர்செப்ஷன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 அந்த கட்சிகளினுடைய வாக்கு எண்ணிக்கையினுடைய சதவீதத்தை கூட்டி சொல்லுவாங்க. நான் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் 2 கட்சிகள் சேரும்படும் பொழுது ஒரு பர்செப்ஷன் உருவாகுது பார்த்தீங்களா, ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட. இவங்களும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஃபேக்டரால் மல்டிப்ளை ஆகும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் திமுகவும் மற்ற கட்சிகள் இது ஒரே சார்பில் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு நலன் பேசுகின்ற கட்சிகள் ஒன்று சேருகின்ற பொழுது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர், ஆமாம் இவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க, இவங்க தான்ப்பா தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. பாரதிய ஜனதாவோடு சேருகின்ற பொழுது அது சைபர்னு சொல்லும்போது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை எடுத்து பார்த்தா அதிமுகவினுடைய வீழ்ச்சியுமே இன்றைக்கி சரிவுமே பார்த்தீங்கன்னா முழுக்க பாரதிய ஜனதாவோடு சேர்ந்ததால் தான். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்திரமான போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான், மறுக்கலை. ஆனால் இன்றைக்கி பல்முனை போட்டிகளாக அது மாறுறதுக்கு காரணம் ஒரு பலமில்லாத ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுக்கான காரணம் வந்து கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதானால. இப்போ அப்படி விஜய் ஒருவேளை அந்த மாதிரி சேர்ந்தாலுமே கூட எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அது எங்களுக்கு பாசிட்டிவாக அமையுங்கிறது எங்களுடைய பார்வை. அப்போது அதிமுக வலுவாக தான் இருக்குது அப்படின்றீங்க? இல்லைங்கிறேன், பாரதிய ஜனதாவோட சேர்ந்ததுனால பலவீனம் ஆயிடுச்சுங்கிறேன். அதனால தான் அவர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2-3 நாட்களாக சொல்லக்கூடிய செய்திகள், வரக்கூடிய தகவல்களில் 2-3 விஷயங்கள் பேசப்படுது. உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் தகவல்லாம். ஒருவேளை இப்படி எடுத்துப்போமே, என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி தாவேக அதிமுக கூட்டணி அப்படின்ற நிலையில் 2026 தேர்தல் களம் அமைஞ்சதுன்னா அது பெரிய சவாலாக இருக்காது? சொல்லுங்க. என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறி தாவேக அதிமுக கூட்டணி அமையும் பட்சத்தில் இப்படி ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு, திரைமறைவில் பேசப்படுது, சில தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா களம் எப்படி இருக்கும்? வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டுக்குங்க, என்டிஏ விட்டு வெளியே அதிமுக வர்றதுங்கிறது கனவுலையும் நடக்க போகிறதில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் ஒரு 6 months முன்னாடி இருந்துருக்கணும். ஒரு நரேட்டிவ் செட்டாக இருந்திருக்கணும். இன்றைக்கி நீங்கள் வெளியே வர்றீங்கன்னு சொல்லி சொன்னால் பாஜகவும் சும்மா உங்களை விட்டுற மாட்டான். நீங்கள் எத்தனை வழக்கு நீங்கள் பெண்டிங் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை விஷயங்கள் நீங்கள் அவங்கள நம்பியிருக்கீங்க. அப்படியெல்லாம் பிஜேபி விட்டுறாது சார் அவங்கள. என்ன இவங்களா கூட்டம் நடத்துகிறாங்க? அதிமுகவுடைய நான் கேட்குற பெரியார் படத்தை எடுக்கும்போது பதில் இல்லை, அண்ணா படத்தை காணுங்கிறான். கடைசியாக கடைசியாக நடந்த கூட்டத்தில் பழனிசாமியாவினுடைய படமே வச்ச ஃப்ளெக்ஸில் காணுங்கிறோம். அப்போ அந்த கட்சி முழுமையாக கரைஞ்சிருச்சுன்னு தானே தெரியுது. அது என்டிஏ திரும்ப அவங்கள என்ன சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணியில் போய் நாங்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம், என்டிஏ கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம்னு தான் சொல்கிறாங்கன்னா அதிமுக பல பாகங்களாக சிதறி கிடக்கிற மாதிரி தானே தெரியுது. அதை உங்களால் மறுக்க முடியுமா என்ன? எப்படி இருக்கிறது தேர்தல் களம்? தொடர்ச்சியாக தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் வந்துருச்சு. அடுத்து இந்த நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம், எல்லா அரசியல் கட்சிகளும் ஆளும் கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கிறது, ஒரு மாநாடு ஒதுக்குறதுக்கோ செய்கிறதுக்கோ அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி சரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இப்போ தேர்தல் கமிஷன் கீழே வந்துருச்சு எல்லாமே. எப்படி இருக்கு களம்? நாளைக்கு தேர்தல் நடந்தால் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
தேர்தலை சந்திப்பதற்கு தயார். 210 இடங்களை வெல்வோம் என்பது உறுதி. இது அந்த அளவுக்கு வரைக்குமே களத்துல தொகுதி பங்கீடே தொடங்கல அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவுக்கு எத்தனை சீட்டை கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு ராஜா. நாளைக்கு அதையும் சொல்லிடுறேன். 195 தொகுதியோட பரப்புரையை முடிச்சிட்டாரு எங்க தலைவர். அங்கே இன்னும் 1ஆம் நம்பர்லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகல. அடிப்படை மண்டல வாரியா வித்தியாசம் மாநாடு நடத்திருக்காங்களே. மற்ற வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே கூட்டணி வந்து கண்டிஷனில் அமையப்பெறுவது. எனக்கு இதை தந்தால் உங்களுடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன். அதிக இடங்கள் வேண்டும், இல்லை என்னுடைய தேவை இது, இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கட்டாயத்தின் அடிப்படையில், அது தானாக இயற்கையாக அமையப்பெற்ற கூட்டணி கிடையாது. இங்கே மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், குடும்பத்தின் கீழே கட்சியும் ஆட்சி இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நல்லதில் தமிழ் மக்களுக்கு நல்லது, இதை விரட்டி அடிக்க வேண்டிய இன்னும் சிந்தனை உடையவர்கள் கூட்டணியில் இணையலாம்னு எடப்பாடியார் அறிவிப்பு கொடுத்தோன்னே காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதான். அதில் எல்லோரும் வந்தாச்சு. யாருமே இங்கே கண்டிஷன் வைக்கல. இந்த கண்டிஷனை நீங்கள் பூர்த்தி செஞ்சால் தான் நான் கூட்டணியில் வைப்பேன், ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா தான் நான் வருவேன், இல்லை 10 சீட்டு கொடுத்தா தான் வருவேன், 15 சீட்டு கொடுத்தா தான். கட்டாயத்தின் அடிப்படையில் வேறு வழியெல்லாம் வேலை செஞ்சாங்க. அதனால தான் ஒரு டீ சப்ளையராக இங்கே ஒருத்தர் போனோட அவர் கூட ஒரு சீட்டு கொடுப்பாங்க, வாட்டர் கேன் போட ஒருத்தர் போனோட அவருக்கு ஒரு சீட்டை கொடுப்பாங்க. அது இன்றைக்கி அவங்களோட கட்டாயம் நிர்பந்தம், வேறு வழி இல்லாமல் இருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. 3 ரேலி முடிச்சாச்சு. நாங்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 3 ரேலி முடிச்சாச்சு. எடப்பாடி 195 தொகுதியை முடிச்சார், சுற்றுப்பயணத்தை முடிச்சார். அப்போ யார் தேர்தலில் முன்னாடி இருக்கா, யார் களத்தில் முன்னாடி இருக்கா, மக்களுக்கே தெரியுது. இவங்களோட பொய் பரப்புரை எப்படி ஓடிட்டே இருக்கும் பாருங்களேன். பாஜக வந்து விட்டுற மாட்டாங்க, அப்படி விட்டுற மாட்டாங்க. இதே தான் சவால் சொன்னீங்க 2024 தனியாக நின்று தேர்தல் சந்திச்சு காமிச்சோம்ல. அப்போ கூட என்ன சொன்னீங்க, இல்லை திரைமறைவு கூட்டணி, கள்ள கூட்டணி. உண்மையை சந்திக்கிறதுக்கு திமுக யார்ட்டையுமே முதுகலும் கிடையாது, உண்மையை பேசுகிற முதுகலும் கிடையாது. இன்றைக்கி களம் மாறி இருக்குது. இவங்களோட மக்கள் விரோத ஆட்சிக்கு எப்போ முடிவு கட்டலான்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கிறத உண்மை. யாரை சொல்றீங்க? கேனை தூக்கிட்டு போறவங்களுக்கும் டீ வைக்கிறவங்களுக்கும் சீட்டு அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு ஒருத்தர் போனார்னா அவர் கூட ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க. உண்மைக்கு திமுகவுக்கு இன்றைக்குமே சம்மந்தம் கிடையாது. உண்மையை சொல்லி களத்தை சந்திக்கவே மாட்டாங்க. தலைவர்லேருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் போய் மட்டும்தான். பாஜக அடிமை இப்போ விமர்சனம் வைக்கிறாங்களே, இவர்களை தான் காங்கிரஸோட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது முழு அடிமை. தமிழகத்தோட உரிமை, வாழ்க்கை, வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு போய் காங்கிரஸ் அடிமையை கொடுத்தது வரலாறு. அது திமுகவோட வரலாறு தான் அது. இன்றைக்கி 2024 எடப்பாடியாருக்கு அந்த மாதிரி தைரியம் இல்லைன்னாங்க. கூட்டணி இல்லைன்னு சொல்லி தனியாக தான் நின்று காமிச்சோம். அப்போ கள்ள கூட்டணின்னு உருட்டினாங்க. இப்போ என்ன தெரியுமா பதட்டம் இவங்களுக்கு? இப்போ இவங்களுக்கு சரிசமமாக கம்பேர் பண்ணோம்னா, திமுக அதிமுகங்கிற கம்பேரிசன் வச்சோம்னா, 2021 3வது முறையாக நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகாரத்தை கேட்குறோம். அப்போ எப்படி இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே பண்ணாத ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். 2 பேர் தலைமையில் அதிகார பகிர்வு 50-50. அதில் ஒருத்தர் திமுகவோட உள்ளடி வேலை பார்க்குறவர், கட்சியை உடைக்கிறதுக்கு. அப்போலேருந்தே தெரியுதா? இப்போ தெரியுது, என்ன பண்ணுறது? அப்போயே தெரிஞ்சால் அப்பயே அனுப்பிச்சிருப்போம்ல. உள்ளடி வேலை பார்க்குறப்போ அந்த நேரத்தில் கூட 75 கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து நீங்கள் சொல்கிற அதே பாஜகவோட கூட்டணி தான் இருந்தோம். மக்கள் அந்த பாஜகவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காங்க, கொடுக்காம இல்லை. ஆனால் வாக்கு வித்தியாசம் திமுகவுக்கு அதிமுகவுக்கும் பார்த்தா வெறும் 3% தான். 45 தொகுதியில் வெறும் 2,16,000 வாக்கில் தான் தோற்றுருக்கோம். 2,16,000 வாக்கு எடுத்தால் நாங்கள் ஆளுங்கட்சி 3வது முறையாக. அப்போ இரட்டை தலைமையில் இருக்கும்பொழுது இப்போ இந்த அதிமுகவை நேரடியாக களத்தில் எதிர்க்க துணிவு இல்லாமல், முதுகெலும் இல்லாமல், இந்த மாதிரி கட்சியில் உள்ளடி வேலை பார்க்குற ஆட்களை வச்சு எவ்வளோ குழப்பம் உண்டு பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு நிற்கிறாங்க. இப்போது அரசியல் அனாதைகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ரொம்ப பச்சையாக சொல்லணும்னா, மரியாதைக்குரிய துரைமுருகன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கட்சி மாறி வரவனை வந்து என்ன வார்த்தையை சொல்லியிருக்காரு நான் இப்போ சொல்ல விரும்பல, வேணால் தெரிஞ்சுக்கிட்டும் போய் என்ன அப்படின்னு.